Welcome to another vlog. மக்களே இன்னைக்கு வந்து நம்ம மதியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஃபிஷ்ஷை எடுத்து வாஷ் பண்ணி நம்ம பக்காவாக இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபிஷ் தான் சமைக்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி சமைச்சிருப்பேன். என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். பட் இவர் வந்து மிஸ்டர் சால்மன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இவரை வந்து எடுத்து நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்து அப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் டெக்கரேட் பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ டைரெக்டாக இவர் போயிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் சிறப்பான சம்பவம் சமைக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து டெம்பரேச்சர் வச்சுப்போம். ஓகே, 180 degrees, ரைட். ஸோ இன்றைக்கான மதியான சாப்பாடு நம்மளுக்கு ஃபிஷ் பார்பிக்யூ ஒரு ஃபிஷ் ஸ்டீம்டுன்னு ஏதாவது ஒன்று. சரி, ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து அலுமினியம் ஃபாயிலில் போட்டு இது பண்ண போகிறோம், டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு அது கூட வந்து ரைஸோ இல்லை வந்து ஸ்பெகட்டியோ இல்லை மேக்ரோனி அதை வச்சு சாப்பிட போகிறோம். சிறப்பாக பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ இட். Now single man. Wait. Okay, now single man. Now single man. Now single man. So aluminum foil. நம்ம ஏன் அலுமினியம் ஃபாயிலில் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம ரொம்ப ஓவராக குக் பண்ண வச்சுக்கோங்களேன், அது வந்து தீஞ்சிரும் இல்லை ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபாயில் பேப்பரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ரேப் பண்ணி அப்படியே அவன் உள்ள 15 minutes வச்சோன்னா பக்காவாக குக் ஆகிடும். லெட்ஸ் டூ இட். ஸோ வச்சுட்டோம் அலுமினியம் பேப்பரில். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கிறோம். என்னடா இவன் கிளாஸ்லாம் எடுக்கிறான்னு நினைக்காதீங்க, இந்த கிளாஸில் தான் மெயினான மேட்ரே இருக்கு. அதுக்கப்புறம் கிளாஸில் வெர்ஜின் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ஓகே இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜிஞ்சர் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்ன டப்பா வச்சுருக்கேன், ஜிஞ்சர் டப்பா. இதில் வந்து கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணோன்னா ஃபார் த ஃப்ளேவர். ஓகே ஓகே ஜிஞ்சர் ஆட் பண்ணியாச்சா? உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் லைம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் லைம் ஆட் பண்ணிக்கலாம். பாட்டிலில் வரும், சின்ன பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஃப்ரெஷ் லைம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் லைம் let's cut it. ஸோ ஃப்ரெஷ் லைம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டை வெளியே போ. லைம் ஆட் பண்ணியாச்சு. gives you a very good flavor. ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்ட் ஆட் பண்ணியாச்சா? அப்புறம் இது கூட வந்து மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பேஸ்லிக் லீவ்ஸ். இது வந்து உங்கள் ஆப்ஷனு, சும்மா ஃப்ளேவர் கிக் கொடுக்கறதுக்கு. ஸோ
இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணி நம்ம வந்து இவர் மேலே வந்து லைட்டாக அப்படியே பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வந்து இப்படி சூப்பராக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் லைம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தப்பே இல்லை, ஏன்னா சூப்பரான கிக் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து இவர் மேலே அப்படியே பெயிண்ட் அடிங்க பார்ப்போம். இந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே சூப்பராக அது மேலே ரெஸ்ட் ஆகும். உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக தெரியும், பட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு என்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வந்து நம்ம ஊரில் கிடையாது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வந்து ரொம்ப சீன் காமிப்பாங்க. சால்மனு, மஞ்சள் கலர் ஃபிஷ்ஷு அப்படி இப்படின்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாம் வாங்கி சாப்பிட்ற ஃபிஷ் தான். நம்ம ஊரில் எப்படி கடம்பா, கட்லா அது மாதிரி நம்ம வாங்குகிறோமோ அது மாதிரி ஈஸியாக இங்கே எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். யூரோப்பில் சரி, துபாயில் சரி, நீங்கள் எங்கே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸு எல்லா இடத்துலையும் அது ஈஸியாக கிடைக்கும். இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் ஃபுல்லாக குட் ஃபேட்டு, குட் ப்ரோட்டீன், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு எலும்பு முள் ஒன்றுமே இருக்காது. ஃபுல்லாக இது வந்து ஃபுல் சதை தான். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மற்ற ஃபிஷ்ஷோட. யூரோப்லேயும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு இந்த 1 கிலோ 780-800 கிராம் வரும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ரூபா. அது அவ்வளோ காசு இல்லை, பட்டு சொல்கிறேன், லைக் சில மக்களுக்கு அது பெருசாக தெரியும். பட் இங்கே வந்து இது தாராளமாக கொடுத்து வாங்கலாம். இதே வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் இது மாதிரி ஃபிஷ் நம்ம ஊரில் கிடைக்கும் இந்தியாவில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தம்மத்தூண்டு பீஸ் கொடுப்போம். தம்மத்தூண்டு பீஸ் கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ரைஸை வச்சுட்டு, ஹலோ சார், பில் இஸ் 4000 rupees சார் அப்படின்னு வாங்க. ஸோ நம்மளுக்கெலாம் அப்படி இல்லை, நம்ம வந்து ஜாலியாக பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ அதனால் இருக்கிறத ஏன் நம்ம பயன்படுத்திக்கூடாது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால ஜாலியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது சூப்பராக கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது ஒரு க்ளோஸ். இது ஒரு க்ளோஸ். ஓகே, அண்ட் தென் ஃபைனலி இப்படி ஒரு க்ளோஸ். பெட்டர் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாத பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா லைட்டாக அந்த இடம் வந்து தீஞ்சிரும். அதனால் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபைனல் அவுட்கம் பார்த்திங்கன்னா சிறப்பாக வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அவனை வந்து ஹீட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து உள்ளே வச்சு எடுத்துட வேண்டியது தான். ஸோ எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணி ரெடியாக நம்ம ஃபாயில் பேப்பரில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 minutes விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து இந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes வச்சுக்கோங்களேன். 15 minutes 17 minutes. ஓகே, 16-17 minutes. 2 minutes கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம். அதுக்கப்புறமேட்டு பக்காவாக ரெடி ஆகிடும் நம்மளுடைய சால்மன் ஃபிஷ். ஸோ இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன ஒரு மிஷின் இருக்குது, பெரிய மிஷின்லாம் இல்லை. என்ன மேட்டர்னா, நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2017 வந்து வேலை பண்ணும்போது சின்ன சைக்கிள் வாங்கி வச்சுருந்தேன். அது உள்ளே இருக்குது. அது நான் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்து எப்படி என்ன கண்டிஷனுக்குலாம் தெரில. ஸோ போயிட்டு அதை பண்ணி ஒரு சின்ன ஒரு சைக்கிள் ரைட் போவோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டு பொறுமையாக நம்ம ஃப்ரைடேவை வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ஓகே, அண்ட் அவ்வளோதான். முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி வந்திருக்கும் அவுட்கம் பார்ப்போம். ஓகே, அது வரை ஸ்டே டியூன்ட். டேரெக்டாக உள்ளே போகிறாரு. உள்ளே போகிறார் அண்ணாத்தை. சூப்பராக ஹீட் ஆயிடுச்சு. See you in 15 minutes. Okay.
டைம் முடிஞ்சிடுச்சோ, உள்ளே எல்லாம் ரெடி ஆகிடுச்சோ. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே. வெறும் ஃபிஷ்ஷு சாப்பிட போகிறதில்ல, ஃபிஷ்ஷோடு சேர்த்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட வேண்டியது தான். இது வந்து நம்ம பீன்ஸ் மாதிரி, ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். லைட்டாக நம்ம சால்ட் பெப்பர் போட்டு ஃபிஷ்ஷில் வச்சு சாப்பிட முடியுதான். இங்கே நம்மளுக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு, சால்மனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எஸ், கேமராவை பக்கத்தில் வச்சா இப்படி தான் ஆகும். So let's take out the salmon. It's ready, bro. Perfect. இதை மூடிடுவோம். ஓகே, சால்மன் இட்ஸ் பக்காவாக ரெடி ஆகிடுத்து. பாருங்கள் உள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சிறப்பாக வந்திருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது இவ்வளோ பிங்க்காக இருந்தது, இப்போ பாருங்கள் அது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக மைல்டு ஆரஞ்சு ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஃப்ளேவர்ஸ்லாம் அப்படியே டீப்பாக எனக்கு இருக்குது. ஆலிவ் ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சைடில் அப்படியே ரெஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஆலிவ் ஆயில்ஸ்லேயே வந்து இது வந்து ரேப்பில் குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுவும் வச்சு இந்த வெஜிடபிள்ஸும் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ சிறப்பாக வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னோடய கேவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஷவர் முக்கியம். ஸோ குளிச்சுட்டு கிடிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஸ்டே டியூன்ட். நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் வெல்கம் டு நான் சங்கில் மேன் சேனல். A few moments later. Veggies, fish. Wow, so good. Perfect. Jag sitter och kommer runt 3 personer